வணக்கம். இன்றைக்கி சூப்பரான வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தேவைக்கான அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு கூட ஒரு 10 கேஷ்யூ நட் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நீல வாக்கில் சேர்த்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட புதினா மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி வச்சு அதையும் சேர்த்துக்குவோம். பீன்ஸும் நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். லைக் பன்னீர், பட்டாணி இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆன மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேகட்டும். நம்மளோட புலாவுக்கான மசாலா ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வெந்திருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு மட்டும் நல்லா பின் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கப் அளவுக்கு நான் 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது இதே கப் அளவுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து முதல்ல ஊற்றிக்கிறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசியில் நான் புலாவ் செய்யலை, ஜீரக சம்பா அரிசியில் செய்கிறேன். இதை ஒரு கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கொதி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பு இந்த டைமே செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முக்கால்வாசி வெந்திருக்கும். உள் அரிசி வேகாது. இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி விட்டுருங்க. நம்மளோட வெஜ் புலாவ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சைட் டிஷ் தயிர் பச்சடி, பப்படம், இல்லை நல்லா ரோஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஆம்லேட்டு இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.